அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரோம்பேட்டில் இருக்க அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே டைனிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்தூசியாசமும் இங்கே கிடைக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிற ரிவ்யூ வந்து வெஜ் மீல்ஸ். இந்த வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு நம்ம அதோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கூட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கூட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பால் பாயசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து ஒரு மீடியமான குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு சாம்பார் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த அப்பளம் கூடவும் கூட்டு கூடவும் அந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மெல்ட்டிங்காக இருந்துச்சு. சாம்பார் ஒரு மீடியம் ஸ்பைஸியான டேஸ்ட்லேயும் சாப்பிட்றதுக்கு திரும்ப திரும்ப தூண்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க. கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பாவக்காய் வத்த குழம்பு ட்ரை பண்ணோம். இந்த பாவக்காய் வத்த குழம்பை பற்றி குறிப்பாக சொல்லி ஆகணும். யூஸ்வலாக பாவக்காய்னாலே ரொம்ப கசப்படிக்குன்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் இந்த பாவக்காய் வத்த குழம்புல அந்த கசப்புன்றது நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகலை. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் பெரிய அடிமையாகிடுவீங்க. இந்த அப்பளம், கூட்டு, இந்த பாவக்காய் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த பாவக்காய் வத்த குழம்பு ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்களோட ரசத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த ரசம் வந்து ஒரு மீடியமான ஸ்பைசியில் நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து நமக்கு அவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரசத்தையும் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவாலிட்டியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக இந்த ரசம் அந்த அப்பளம் கூட்டோடலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக ஃபீல் ஆச்சு. இந்த ரசத்தை நம்ம ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த கீரை குழம்பு வந்து நம்ம ட்ரை பண்ணோம். கீரை குழம்போட டேஸ்ட்டு வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, கீரையை வந்து அவங்க சரியாக வாஷ் பண்ணல. ஸோ அந்த நம்ம சாப்பிடும்போதே லைட்டாக அதில் அந்த மண் இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஸோ இது நல்லா வாஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்திருக்கும். சாப்பிட்ற நமக்கு இன்னும் ஹைஜீனிக்காகவும் இருக்குன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் இன்னும் அதிகமாகவும் இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாம். அதுக்கடுத்து நம்ம மோர் ட்ரை பண்ணி பார்த்தோம். மோரோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மோர் நல்ல குவாலிட்டியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா மெல்ட்டிங்காகவும் அந்த இஞ்சி பூண்டுலாம் அதில் போட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த கூட்டோட வச்சு அந்த மோர் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த லொக்கேஷன் யாராவது அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.